கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாசரேத் யோவான் பேராலயத்தினுடைய 98வது ஆலய பிரவேச பண்ணி முன்னிட்டு காமா ஒளித்தின் மூலமாக பாடல்கள் வெளியிடப்படுகிறது. 25 ஆண்டுகளாக காமா ஒளியம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கர்த்தர் அவர்களை வழிநடத்துகின்றார். என்னை கணவனிலே நான் கணவனை வாக்குறுதி ஆண்டதாமே இந்த அருமையான ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார்கள். கர்த்தர் வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். காமா காஸ்பல் அண்ட் மியூசிக்கல் அசோசியேஷன் ஊழியங்கள் மிகவும் சிறப்பாக கடந்த 25 ஆண்டு காலங்களாக ஆண்டுடைய உன்னதமான ஊழிய பணியை இன்னிசையின் மூலமாக அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். நம்முடைய பேராலயத்தின் 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டும் பாடல்களை பாடி ஒரு புதிய பாடல் ஒன்றை அன்பு பிள்ளைகள் வெளியிடுகின்றார்கள். இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆண்டுடைய செழிப்பின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதாக என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையினாலே காமா ஊழியங்கள் ஆரம்பித்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று 26வது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு நம்முடைய பேராலயத்தினுடைய 98வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு இந்த பாடலை வெளியிட நாங்கள் மிகவும் ஆசைப்பட்டோம். இந்த நாளில் அதை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை புரிந்துள்ளார். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களுடைய ஊழியர்களை தாங்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், உங்களுடைய நல்ல ஆதரவை தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் அருளப்படுகிற மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய அளவற்ற கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.
நாட்களிலும் தேவனுடைய கிருபையினால் தேவன் நம்மை தாங்கி வருகிறார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெருகி கொண்டு இருக்கும்போது ஆமென், தேவனுடைய கிருபை மட்டுமே நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மன துக்கத்தோடு பாரத்தோடு சில நேரத்தில் ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டேன் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். நான் என்ன செய்வேன் என்று பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அதை பேசும்போதே உங்களுக்கு இருதயம் குமர ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் மெய்யாகவே இந்த செய்தியின் முடிவில் தேவன் உங்களை மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாற்றுவார் என்பது சந்தேகமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பாவத்திற்கு நாம் தோற்று போகிறோம். பாவத்தில் இடறி விழுந்து விடுகிறோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் கூட பல நேரத்தில் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாமல் பாவத்தில் விழுந்து கர்த்தருடைய கிருபையை இழந்து விடுவேனோ என்று தவித்த நாட்கள் உண்டு. ஆனால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புவது, நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மில் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக பாவத்தை துணிந்து செய்வது தவறு. ஆனால் நாம் பாவம் செய்துவிட்டால் மறுபடியும் அதை உணர்ந்து, ஆண்டவரே நான் செய்தது தவறப்பா, என்னை மன்னியும் என்று அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் நிச்சயமாய் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பின் தகப்பனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறையெல்லாம் அவர் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 51 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தாவீது பத்சேபாளினிடத்தில் பாவம் செய்து தேவனால் கண்டிக்கப்பட்ட போது அவன் உணர்ந்து எழுதின சங்கீதம். அந்த 51 சங்கீதத்தின் குறிப்பில் நீங்கள் பார்க்கும்போதே, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தை பார்ப்போமானால், இந்த சங்கீதத்தில் ஆழமான கருத்துக்களை தாவீது எடுத்து உரைக்கிறார். இந்த ஆழமான கருத்துக்களில் 3 முக்கியமான கருத்துக்களை, 3 முக்கியமான காரியங்கள் நாம் கை கொள்ள வேண்டியதை உங்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவன். ஒன்றுக்கும் உதவாத நிலைமையில் இருந்து தேவனால் உயர்த்தப்பட்டவன். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படக்கூடிய அளவில் அவ்வளவு மேன்மையான இடத்தில் இருந்தவன். பரிசுத்தவானாய் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கருதப்பட்டவன். இப்படிப்பட்ட தாவீது தேவனுக்கு விரும்பாத ஒரு பாவமான காரியத்தை செய்தான். இன்னொருவனுடைய மனைவியோடு தவறானதை அவன் செய்தான். இந்த தவறை அவன் செய்து அந்த மனிதனையும் அவன் கொன்று போட்ட பிறகு நாத்தான் தீர்க்கதரிசியினால் அவன் எச்சரிக்கப்பட்ட போது, அவன் செய்தது பாவம் என்று கடிந்து கொள்ளப்பட்ட போது அவன் உணர்ந்து எழுதினது, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்தை கேட்கிறான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு நீக்கிவிடாதையும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணாதிசயம். நான் அநேக நேரங்களில் யோசித்தது உண்டு, இப்படி அநேக பாவம் செய்த தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான்? அதன் சத்தியம் ஒன்றுதான். அவன் பாவம் செய்த போதெல்லாம் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தவில்லை. அநேக நேரங்களில் நாம் நியாயப்படுத்துகிறோம். யார் தான் அந்த பாவத்தை செய்யல? இன்னும் ஊர்வலத்தில் யாரும் இதை செய்யலையா? ஏன் அவங்களே செய்கிறாங்களே? அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற அவங்களே விழுந்துடுறாங்களே? மனுஷனாலே பாவம் செய்யதானே செய்வான்? இப்படி பல காரியங்களை சொல்லி நியாயப்படுத்துகிறோம். ஆனால் தாவீது செய்தது, அவரிடத்தில் இரக்கத்தை கெஞ்சினான். கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே இறங்கும் என்று கெஞ்சினான். அதுதான் தேவனுக்கு விருப்பமான ஒரு இருதயம். நொறுங்குண்ட ஆவியை அவர் விரும்புகிறார். ஆமென். நாம் தவறு செய்த போது ஐ டிட் சம்திங் ராங், என்னை மன்னியும் என்று மன்னிப்பை எதிர்பார்க்கிற இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இன்று நீங்களும் அதே இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார், தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த 3 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். 51 சங்கீதத்தில் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் 3 விதமான ஆவிகளை குறித்து சங்கீதக்காரன் இங்கு குறிப்பிடுகிறார். 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று குறிப்பிடுகிறார். நிலைவரமான ஆவி, முதலாவது நான் குறிப்பிட விரும்புவது நிலைவரமான ஆவி.
ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட், a loyal spirit என்று சொல்லப்படும். இந்த நிலைவரமான ஆவி எதற்கென்றால், அந்த வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்க்கும்போதே, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இந்த முந்தைய வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரன் இப்படி குறிப்பிடுகிறான், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவமற என்னை சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று 1வது வசனம் 2வது வசனம் 7வது வசனங்களில் குறிப்பிடுகிறார். இப்படி குறிப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால், இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் குமுறுவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் சொல்லுகிறான், என் தாய் நான் பிறக்கும் போதே பாவத்தில் தான் என்னை கற்பம் தரித்தாள், நான் பாவியான மனுஷன், நான் பிறக்கும் போதே அசுத்த உதடுள்ளவன், என் இருதயம் தவறானவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறது, நான் பரிசுத்தத்திற்கு சற்றும் ஏதுவானவன் அல்ல என்றெல்லாம் குறிப்பிட்ட பிறகு சங்கீதக்காரன் 10வது வசனத்தை குறிப்பிடுகிறான், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இன்றைக்கு நம்முடைய ஜெபமும் அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிப்பீர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவியானவன் தான், என்னுடைய சிந்தை பாவமானதை சிந்தித்து கொண்டிருக்கிறது, நான் பேசுவது தகாதவைகளே பேசிக் கொண்டிருக்கிறேன், என் கண்கள் தவறானவைகளே பார்த்து கொண்டிருக்கிறது, என் செயல்பாடுகள், என் நடைகள், என் உடைகள் எல்லாமே தவறானவைகளாக இருந்திருக்கலாம், ஆனால் அதிலேயே நான் கண்டினியூ பண்ண விரும்பல. அந்த 6வது வசனத்தில் சொல்லப்படுவது போல, உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீரப்பா, என்னை ஈசோப்பினால் கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சுத்த இருதயத்தை என்னில் தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்டு சங்கீதக்காரன் குறிப்பிடுவதுதான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பையும். இந்த நிலைவரமான ஆவி எதற்கென்றால், அதுதான் நம்மை நிலைப்படுத்தக்கூடியது. தேவ ஜனமே, அநேக நேரத்தில் நாம் பாவத்தை உழுந்து விடுவதின் காரணம் பரிசுத்த ஆவியானவரின் துணையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சில நேரங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை அசிங்கப்படுத்தி விடுகிறோம், அவமானப்படுத்தி விடுகிறோம், அதை ஒரு கேலி பொருளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, திருத்துவ தேவனாகிய நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு முக்கிய பங்கு உள்ளது என்பதை நாம் சற்றும் மறந்துவிடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிலைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நிலைவரமான ஆவி என்பது சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து அந்த சுத்த இருதயத்தை காத்து கொள்ள, டு எஸ்டாப்ளிஷ் ourselves, நம்மை நிலைப்படுத்த, நாம் இருக்கிற இடத்தில் உறுதியாக இருக்கும்படி நம்மை நிலைப்படுத்துவதற்கு அந்த நிலைவரமான ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்று உங்கள் வாழ்க்கையில் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? போதைக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? ஆபாச படங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? தவறான உறவுக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் துணை போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்று உன்னில் நான் புதிய இருதயத்தை சிருஷ்டிக்க விரும்புகிறேன், நீ இடம் கொடுப்பாயனால் ஒரு புதிய இருதயத்தை உன்னில் உருவாக்குவேன். ஆமென். புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தை போல ஒரு புதிய இருதயத்தை உனக்குள் நான் உருவாக்க விரும்புகிறேன். உருவாக்கினது மாத்திரம் அல்லாமல் நிலைவரமான ஆவியை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறான். சங்கீதக்காரன் பாடுவது போலவே, ஆண்டவரே எனக்கு அந்த நிலைவரமான ஆவியை தாரும் என்று கேட்டு பாருங்கள். உங்களை நிலைப்படுத்தி உங்களை ஆமென் அதே வழிமுறைகளை நேர்த்தியாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், நிச்சயமாய் நடத்துவார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த நிலைவரமான ஆவியை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அந்த புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அதே போல நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம இருக்கிற பொசிஷனையோ நமக்கு இருக்கிற தகுதியையோ நாம் அப்படியே காத்து கொள்ள, அதை பேணிக்கொள்ள, அதை நிலைப்படுத்த துன்மார்க்கமான காரியத்தை செய்தால் தப்பு இல்லை, 1000 நல்லது செய்யறதுக்கு ஒரு தவறு செய்தால் தப்பு இல்லை அப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமானாக இருக்கும்படி, நீதியில் நிலைத்திருக்கும்படி அந்த நிலைவரமான ஆவியானவர் உங்களை வேர்பற்ற செய்து அந்த வேர் அசையாதபடிக்கு அவர் உங்களை காத்துக்கொள்வார். இரண்டாவது ஆவி என்ன?
இரண்டாவது, அந்த ஆவியானவரின் தன்மை 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும். தாவீதுக்கு இருந்த மிகப்பெரிய பயம் என்னவென்றால், சாகடிக்கப்படுவதல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி தன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படுவது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்முடைய பயம், ஐயோ நான் மரித்து போயிடுவேனோ, நான் செத்து போயிடுவேனோ, இதுதான் நம்முடைய பயமாக இருக்குது. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய மேலான பயம், நித்திய ஜீவனை நான் இழந்து விடுவேனோ, தேவனோடு இருந்த உறவை நான் இழந்து விடுவேனோ, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இழந்தது போல அதை மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்து நமக்காய் மரித்தாரே, அதை உணர்ந்து கொள்ளாமல் மறுபடியும் ஏதனை விட்டு நான் வெளியேறி விடுவேனோ என்கிறது தான் நம்முடைய பயமாக இருக்க வேண்டும். அந்த பயம் தாவீதுக்குள் இருந்தது. ஆகவே தான் குறிப்பிடுகிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் ஆண்டவரே. நான் பாவம் செய்து விட்டேன் என்று நீர் கொடுத்த அந்த மேலான வாக்குத்தத்தமான உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. நான் பாவியான மனுஷன் தான், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க, உம்முடைய நிலையான ஆவி, நிலைபரமான ஆவினா என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது. இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்மால் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் விடுதலையை அனுபவிக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் அவருடைய வழி நடத்துதலும். ஆம், இதை இன்னும் ஆழமாய் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த வசனம் இப்படி குறிப்பிடுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் பரிசுத்தவான்கள் என்பதற்கான முத்திரை. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா அதில் சீல் இருப்பது எவ்வளவு முக்கியமானதோ, நீங்கள் ஒரு செக் இருக்குன்னா அந்த செக்கில் உங்களுடைய கையெழுத்து போட்டால் தான் அது செல்லுபடி ஆகும். அப்படி அந்த கையெழுத்துக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய கையெழுத்து. எதற்கான கையெழுத்து? பரலோகத்திற்கு போவதற்கான கையெழுத்து, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான கையெழுத்து. அந்த கையெழுத்து நம்மை விட்டு எடுபட்டு போகுமானால் நாம் அழிந்து போவோம், ஒன்றுக்கும் உதவாமல் போவோம். இதை அறிந்திருந்தனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க. இது வரைக்கும் நீங்கள் பெறலனா அவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர். நிச்சயமாக உங்களை கொடுப்பார். உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை பலப்படுத்துவார். அது அந்த முத்திரை இல்லாமல் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த முத்திரை இல்லாமல் நீதியின் பாதையில் நாம் நடக்க முடியாது. அந்த முத்திரை இல்லாமல் சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க முடியாது. அந்த முத்திரையை தரித்து கொள்ளுங்கள். தேவன் மெய்யாகவே உங்களை பலப்படுத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நிலைவரமான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், உற்சாகமான ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் விழுந்து போன காரியங்களிலிருந்து உங்களை உயிர்ப்பித்து எழுப்பி தம்முடைய கரத்தில் வைத்து பயன்படுத்தி நித்திய ஜீவனுக்கென்று உங்களை முத்திரை தரிப்பிக்க அவர் விரும்புகிறார்.